மகர ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புமிக்க ஆண்டாதாங்க இருக்கு. எந்தவித கவலையும் இல்லைங்க. ஆனால் பாதச்சனி, அதாவது 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட செயல்படலாம். அதே போல் பேசும் பொழுது அளவுக்கு அதிகமாகவும் பேசக்கூடாது, வாக்குவாதத்திலையும் ஈடுபடக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோட அது நம்ம பேசுறது சரியான கொஞ்சம் யோசிச்சு பேசினாலே போதுங்க. உங்களுக்கு எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாது. கொஞ்சம் அந்த பாதச்சனியில் இருக்கிறதுனால அந்த சனியோட ஒரு கொஞ்சம் சில புத்திகள் இருக்கும் இல்லைங்களா, அது நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சாதாரணமாக நாம் ஒரு சாதாரண விஷயத்தை தான் சொல்லியிருப்போம், அது அங்கே பெரிய விஷயமா மாறிடும். அதனால் பேசும் பொழுது கவனத்தோட பேசுங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் நீங்கள் பேசும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக பேசாதீங்க, சரின்னு விட்டு கொடுத்து போயிடுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பேசுங்க. ஏன்னா அதாவது தலையில் இருக்கும் பொழுது சனியோட 7.5 சனியில் ஆரம்பத்தில் தலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தமும் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கடுத்தது உடம்புல வரும்பொழுது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க, அது உடம்பு உபாதைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். அதோட விளைவுகள்லாம் இப்போ பாதச்சனிக்கு வந்தும் உங்களுக்கு அதுக்கான மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. இவ்வளோ சமாளித்து வந்தவங்களால் இதையும் சமாளித்து வந்துட முடியும்னு நினைங்க. அதாவது 7.5 சனின்றது கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கதாங்க செய்யுது. அதுக்காக மனசை மட்டும் தளர விடாதீங்க. இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் நாம் கசப்பையே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பரவாயில்லைங்க, இனிப்பையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, ஒரு சில காலங்களில் நம்ம கசப்பையும் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா மருந்து மாத்திரையும் கசப்பாக தான் இருக்குது. அது சாப்பிடும் பொழுது நம் உடல் பிரச்சனையிலேருந்து வெளியே வருது. அதை போல் இது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் யார் யார் எந்த இடத்துல நம்ம வைக்காமல் விட்டுட்டோம், யார் யார் நல்லவங்க. மனுஷங்களோட ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடியது தாங்க இந்த சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, அப்படி எல்லாமே. அதனால் இப்போ தெரிஞ்சிடும், ஒருத்தவங்க நம்ம நல்லாவே இருக்கும் பொழுது அவங்க நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது தான் அவங்க விலகி செல்வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஆட்களை இப்போ யாரு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலநிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த சனி பகவானோட வேலை. அவர் நியாயமானவருங்க. உங்களுக்கு என்றைக்கும் துன்பத்தை மட்டும் கொடுத்தாலும் பிறகு உங்களுக்கு தர வேண்டிய அத்தனை இன்பங்களையும் கொடுத்துட்டு தாங்க போவாங்க. என்னடா இவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு இப்படி விலகி நிற்கிறாங்களே, இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வருத்தப்படாதீங்க. இவங்களோட குணம் என்னன்னு இப்போ நமக்கு தெளிவாக தெரிய வேண்டிய காலமும் இதுதான். அதனால் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்களை நாம் எங்கே வைக்கணும், இவங்களுக்கு என்ன செய்யணுன்றத இப்போ நாம தான் முடிவு பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்க, மன அழுத்தத்தை விட்டுருங்க, கவலைகளை விட்டுருங்க. இவ்வளோ நாள் நம்ம கூட இத்தனை வருஷம் நாம் நல்லா இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் நம்ம கூட பழகினாங்களே, இப்போ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்களே, மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்களே, நம்ம பின்னாடி இவங்க நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதை அத்தனையும் கடந்து போகுங்க. எல்லாமே கடந்து போகும். காலம் மட்டும்தாங்க மருந்தாக நமக்கு அமையும். எப்பயும் காலம்தான் ஒரு மருந்து. எந்த காலத்துலேயும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் நல்லது நடக்கும் பொழுது அந்த நமக்கு பின்னாடி ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லைங்களா, அதை நினச்சி பார்க்கணும். அதனால தான் காலம் எப்பொழுதும் நமக்கு மருந்தாக மட்டும்தாங்க இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பொருளாதாரத்தில் எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க. பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் கடனாக இருந்திருக்கலாம், கடன் இருந்து தாங்க ஆகும். ஏன்னா சனி பகவானோட நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையும் அவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். அப்போ நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தாங்க ஆகும். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளால் எல்லாத்தையும் மீண்டு வர முடியும், நிச்சயமாக வரலாம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் எப்பயுமே கைவிடாதீங்க. அதே போல் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. அந்த டைம் என்ன பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, நிறைய கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு எந்த பக்கத்தில் எவ்வளோ கோவில் இருக்கோ எல்லா கோவிலையும் சுற்றி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். இப்போ தர்மம் எவ்வளவு செய்கிறீங்களோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. 10 ரூபாய் இருந்தாலும் ஏதோ பசியோடு வராங்களா, வாங்க உங்களுக்கு நான் இதை வாங்கித்தரேன், ஒரு டீ கூட வாங்கி கொடுங்க. அவங்க அதை சாப்பிட்டுட்டு ஒரு மன நிறைவோடு உங்களை பார்ப்பாங்களே, இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த மனுஷன் நம்மளுக்கு செய்கிறான் பத்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்பொழுதே உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கான அத்தனை அறிகுறியும் இருக்குதுங்க.
அதனால் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கே தோணும், நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, நீங்களாம் இப்படி இருங்க, இப்படிலாம் இருக்காதீங்க, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அவங்க அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லி அது இன்னும் மேலும் மேலும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். எதுக்கு அட்வைஸே வேணாங்க. நாம் எப்படி நம்ம கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம சொல்லும் பொழுது அவங்க மாற்றிக்க போகிறதும் கிடையாது. அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாத வீண் பழிகளோ வீண் மன உளைச்சல்களோ நமக்கு தேவை கிடையாது. அதனால் மற்றவங்களுக்கு எதுவுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் அன்பாக இருங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க. முடியாத பட்சத்துக்கு என்ன சொல்லுங்கன்னா அவங்களுக்கு அதை புரிய வைங்க. என்னால் இப்போ இதை வாங்கி கொடுக்க முடியல, இதுதான் காரணம்னு சொல்லிட்டு புரிய வைங்க. ஏதோ நீங்கள் செய்யலைன்ற எண்ணத்துக்கு அவங்கள வர வச்சிடாதீங்க. இதுதான் பிரச்சனை, வீட்டில் இதுதான் நிலவரம், எனக்கு இதுதான் பொருளாதாரத்தில் நான் இவ்வளோதான் இருக்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகமாக ஏற்படும். அதே போல் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சுப விரயம் ஏற்படுங்க. அதனால் ஐயோ விரயம் ஆகுதே, என்கிட்ட பணம் இல்லையே, இப்போ நான் எப்படி செலவு பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்படியாவது உங்களுக்கு பணமும் வரும், அதுக்கான செலவும் வரும். முன்னாடி செலவு தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் பணத்தை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் உங்களை தேடி வந்துடும். வந்தால் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல செலவாக பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, மனசு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. மன வலிமைன்றது உலகத்திலேயே சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை மட்டும்தாங்க. அதனால் அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்ககிட்ட யாருமே நிற்க முடியாதுங்க. ரொம்ப கொஞ்சம் இறங்குனா மற்றவங்க ஏற தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நின்று பாருங்களேன், அவங்களாம் அவங்கவுங்க இடத்துல அப்படியே நின்றுடுவாங்க. நாம் தைரியமாக இங்கேயே நம்ம நிற்போம். நம்மளுக்கான ஒரு காலம் வரும், நல்லதே நடக்கும். அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இப்பொழுது பாத சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவாக தாங்க இருக்கும். முடிய போகிற காலகட்டன்றதுனால கொஞ்சம் எளிமையாக தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நடந்த அத்தனையும் விட்டுட்டு வெளியே வந்துருங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க. கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா அருகம்பல் மாலை வாங்கி போடுங்க. இல்லை வெள்ளை அருக்க பூ கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. அதே போல் முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா செவ்வரளி பூ வாங்கி போயிட்டு முருகருக்கு சாத்திட்டு வாங்க. அப்புறம் முருகரோட வேல் இருந்துச்சுன்னா அதை வணங்கிட்டு வாங்க. அப்புறம் காளி கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையான காளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெண் தெய்வம், அதாவது வக்கரமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, காளி, துர்க்கை, அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு பலம் அதிகமாக ஏற்படுங்க. அதே போல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. வெண்ணெய் சாத்திட்டு வாங்க அனுமனுக்கு. உங்களுக்கான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வெண்ணெய் போல் உருகி உங்கள் உள்ளமானது ஒரு தெம்பு கிடைக்குங்க. அவர் எப்படின்னா உங்களுக்கு தைரியம் கொடுக்குறவர். ஹனுமன் எப்பயுமே நமக்கு தைரியம் கொடுக்குறவர். தைரியம்னு ஒன்று இருந்துட்டாலே போதுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. அதனால ஹனுமனை கையில் கெட்டியமாக அவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்போடு வாழக்கூடிய ஆண்டு தாங்க 25ஆம் ஆண்டு. நல்லா இருக்குங்க, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள், மகர ராசியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குங்க. நல்லா படிக்கலாம். கொஞ்சம் உங்களோட உழைப்பை மட்டும் போடுங்க. கொஞ்சம் மனப்பாடத்தை பண்ணுங்க. ஞாபக சக்தியை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கான படிப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. நல்லா படிக்கலாம். மேற்கல்வி மேலே படிக்கிறதுக்கும் கல்விக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால தைரியமாக பிள்ளைகள் படிக்கலாம். மகர ராசியில் இருக்குது, ஏழரையில் இருக்குது, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன நல்லது செய்யணுமோ அத்தனை நல்லது செய்வாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு படிப்பு நல்லபடியாக இருக்குங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. பயணம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது. ஏன்னா பாத சனி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டியில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய வண்டியாக இருக்கா, சுபவிரய செலவு தான் நடக்கும் இல்லைங்களா. அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், புது வண்டி கூட மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதாங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆண்டு சுபமாக இருக்குதுங்க.
மகர ராசி பெண்கள் குடும்பத்தில் கணவனிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, சரியாக போயிடுங்க. கொஞ்சம் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிள்ளைகளிடமும் அடிக்கடிக்கு சண்டை போடாதீங்க. உங்களோட கோபத்தெல்லாம் பிள்ளைகள்கிட்ட காட்டாதீங்க. அது கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும், பிரச்சனை சரியாயிடும். ஆனால் இப்போ நீங்கள் காமிக்கிற கோபம் அந்த குழந்தைங்க மனசில் பதிஞ்சிரும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் மனசை தெய்வத்து மேலே விடுங்க. பக்தியாக காமிங்க, உங்கள் மனசு ஆறுதல் அடையும். அதே மாதிரி உடல் நலனையும் பார்த்துக்கோங்க. அடிவயிறு பிரச்சனை அடிக்கடிக்கு வரும். அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பிரச்சனை வருதா, உடனடியாக மருத்துவரை போய் பாருங்கள். அது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் அதை எதுவும் கண்டுக்காமல் விட்டு அதை பெருசாக்கிறதுக்கு உடனடியாக போயிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அந்த மருந்தை வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிரும். அதே போல் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போடும் பொழுது மருதாணி காயின்னு ஒன்று கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கிட்டு போடுங்க. அது வெடிக்கும். அது வெடிக்கும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் வெடித்திடும். அது ரொம்ப லக்ஷ்மியோட அம்சம் தாங்க மருதாணி காய். அதை நீங்கள் தூபம் போடும் பொழுது தினமும் போட்டாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை, நான் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவேன்னு சொன்னாலும் சரி, எப்போ நீங்கள் தூபம் போட்டாலுமே மருதாணி காய், வெண்கடுகு இதை வாங்கிட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் உங்களை தேடி வரும்பொழுது உங்களுக்கு தைரியம் அதிகமாகிடும், சந்தோஷம் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் போட்டு தூபம் காமிங்க. வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. மகர ராசிக்காரர்கள் நட்சத்திரப்படி எந்த கோவிலுக்கு சென்றால் 2025ஆம் ஆண்டு நன்மைகளை பெற்று அதிக பலன்களை பெறலாம் என்று பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களை கொண்டது. இவங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரம்மன் கோவில் அது. நம்மளோட தலையெழுத்தை மாத்துறதா ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் சமயபுரம் இருக்குது, அதுக்கும் போயிட்டு வரலாம். பக்கத்தில் அங்கே சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய கோவில்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைகள் எல்லாம் மறந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துறது யாருன்னா இறைவன் தான். அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. எல்லாமே மாறுங்க. அடுத்ததாக திருவோணம் 1 முதல் 4 பாதங்களும் அதுலேயே இருக்கிறதுனால, மகர ராசிலே இருக்கிறதுனால அவங்க எந்த கோவிலுக்கு போகலான்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் 108 லிங்கங்களை கொண்ட ராமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன் கிடைக்குங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் நெய் தீபங்கள் ஏற்றலாம், இல்லையா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இதெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நற்பலன்களே இந்த ஆண்டு முழுக்க கிடைக்குங்க. அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மட்டும் இருக்குதுங்க. அவங்க கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழக்கொருக்கூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் இருக்குதுங்க. அதுவும் பிரம்மனுக்குரிய கோவில் தாங்க. பிரம்மனே போயிட்டு அந்த ஈஸ்வரனை வழிபட்டதா ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அவர் பிரம்மனுக்கு பிரச்சனை ஏற்பட்டதையே அந்த ஈஸ்வரன் அதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நற்பலனாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை கோவிலுக்கும் போயிட்டு வரலாங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வாங்க. அப்படி கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் கட்டின கோவில்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவில் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களால் கட்டப்பட்ட கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அத்தனையும் நமக்கு சேருங்க. அதனால பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு அன்னைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு எத்தனை கோவில் போக முடியுமோ அத்தனை கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு விசேஷமான பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா சந்தோஷங்களும் எல்லா ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் அனைத்து பதிலையும் சொல்கிறேன். ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.